தற்போதைய சூழல்ல சினிமா அண்ட் பாலிடிக்ஸ் சார்ந்த 10 விஷயங்கள் என்னன்றத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆன 1000 படத்தை நீங்க பார்க்காம போயிருந்திருக்கலாம். ஆனா தயவு செஞ்சு சொல்றேன், இந்த ஆரியன் படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. செகண்டா தி பாகுபலி எபிக் திரைப்படத்தை தமிழ் ஆடியன்ஸ் சரியா கண்டுக்கல. ஆனா தெலுங்குல பயங்கரமா செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்ம பிரபாஸோட ஃபேன்ஸ் தான். அதே சமயத்துல ஆந்திராவுல உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமி கோயில்ல கூட்ட நெரிசல்ல 10 பேர் 12 பேர் கிட்டத்தட்ட உயிரிழந்திருக்காங்க. அதுல குழந்தைகளும் கூட இருந்திருக்காங்க. உண்மையிலேயே வருத்தமான ஒரு நியூஸ் தாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். மூணாவது, இந்த கருப்பு திரைப்படம் வந்து பொங்கல் ரிலீஸ் கிடையாது, ஜனவரி 20ஆம் தேதிக்கு மேல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. சோ thank you ஆர்ஜே பாலாஜி ஆண்டி. நாலாவது, அருண் மாதேஸ்வரனோட இயக்கத்துல அனிருத்தோட இசையில நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கத்தி பிளட்டோட வராரு. இது டிசி அப்படின்ற படத்தோட டீசர். ஆனா இந்த டிசி டீசருக்கு பல எதிர்மறை விமர்சனங்கள் தான் எழுந்துட்டு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. ஐந்தாவது, ஜனநாயகனோட ஷூட்டிங் வந்து ஆகஸ்ட் மந்த்லயே முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப சென்னையில ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பேட்ச் ஒர்க். அதாவது தேவையான டயலாக் வந்து மிஸ் ஆகிருக்கலாம், இல்ல எக்ஸ்ட்ரா டயலாக் அண்ட் மாண்டேஜ் சீன்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். சோ இத தான் இப்ப ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆறாவதா, விஜய் அவர்கள் என்ன பேச போறாரு, அடுத்த பிரச்சாரம் எப்போது, எந்த ஊர்ல அப்படின்ற எல்லா கேள்விகளுக்குமே நவம்பர் 5ஆம் தேதி விடை இருக்குது. ஏழாவதா, இந்த அக்கா வந்து 20 லட்சத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க. ஆனா 30 லட்சம் டிஎம்கே கிட்ட வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து அது ரூமரா கூட இருக்கலாம். ஆனா அவங்க அப்படி பண்ணது மிகப்பெரிய தவறுங்க. 35 குடும்பங்கள் சூழ்நிலையை பொறுத்து வந்தாங்களா இல்லையா? இப்போ உங்க ஒரு ஆளை தேடி அவர் வந்தா மற்ற குடும்பங்கள் என்னங்க நினைப்பாங்க? கலாச்சாரம் பாரம்பரியம் எல்லாம் அவசியம் தாங்க. ஆனா சூழ்நிலை காரணிகளை புரிந்து நடக்க வேண்டும்ல. உள்ள பாலிடிக்ஸ் நடக்குதா இல்ல மக்களா பேசுறாங்களா அப்படின்றத புரிஞ்சிக்கவே முடியலங்க. எட்டாவதா, டிவிகேவோட விட்ரல் வாரியர்ஸ் பத்தி பேசியே ஆகணுங்க. ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது எதனால நடக்குது, அதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு அவங்க பரம்பரையே தோண்டி எடுக்கிறாங்க. சோ கீப் ராக்கிங் गाइस அண்ட் தொடர்ந்து இது போல ஃபயராவே இருங்க. அப்புறம் விட்ரல் வாரியர்ஸ்ல ஒருத்தரோட ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகி 1 வீக் மேல ஆகுது. சோ நியூ ஐடி வந்து ஓபன் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காப்ல. டிவிகே விஜய் அபிஷியல் 2.0. இந்த ஐடிக்கு வந்து உங்களோட சப்போர்ட் தாங்க गाइस. நேரம் பாராம உழைக்கிறவங்களுக்கு நம்ம தான் ஒத்துழைப்பு தரணும். ஒன்பதாவதா, விஜய் அவர்களை பத்தி மட்டுமே தொடர்ந்து விமர்சனம் பண்றவங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் வேண்டுகோள். உங்களால விஜய் அவர்களை பற்றி பேசாம ஒரு 10 டேஸ் வந்து இருக்க முடியுமா? அதாவது நாங்க சமூக அக்கறையோட பேசுறோம் அப்படின்னு சொல்றீங்கல, அப்ப அந்த சமூக அக்கறைக்கு தேவையான வீடியோ போடலாம்ல. ஏன்னா ஒரு பைய கூட பார்க்க மாட்டான் சார். நீங்க யாருன்றதை இந்த உலகத்துக்கு காட்டுறதே விஜய்ன்ற பிராண்ட் தான்டா. இன்னைக்கு விஜய் அவர்களை சுத்தி தான் அரசியலும் நடக்குது, விஜய் அவர்களை சுத்தி தான் சோசியல் மீடியாவும் ரன் ஆகுது. 10ஆவதா, நம்ம சேனல்ல இதற்கு அடுத்து போடக்கூடிய வீடியோ வந்து கலியுக தீர்ப்பு கதையோட வீடியோ தான். அடுத்த 2 டேஸ்ல வந்து கண்டிப்பா வீடியோ வரும். சோ thank you guys. நம்ம அந்நிய நம்பி சேனல்ல தொடர்ந்து ஆதரவு தந்துட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள் பல. அந்த 10 விஷயங்கள் பற்றிய உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் சினிமா அண்ட் பாலிடிக்ஸ் சார்ந்த ஏதாவது ஒரு அப்டேட் கேட்கணும்னா